இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரை வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காவை வந்து அலசிட்டு மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம எப்பயுமே வெண்டைக்காய் வந்து தனியாக தான் பொரிச்சு சாப்பிடுவோம் பொரியல் பண்ணி. இது முட்டையோடு சாப்பிட்டோம்னா வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெண்டைக்காய் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கிறேன். 2 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த 2 முட்டைக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பெப்பரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கிளறி விட்டுடுங்க. உப்பு பெப்பர்லாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய வெண்டைக்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.